ஹே ஆல், பொதுவாக சைலண்ட்டாக இருக்கவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பேர் வைப்போம்? இன்ட்ரோவர்ட், இன்னொன்று சைலண்ட் கில்லர்னு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்படி சைலண்ட்டாக இருக்கவங்க தான் ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுவாங்க. இனி உங்களை யாராவது இன்ட்ரோவர்ட்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு கெத்தா சொல்லுங்க. ஜீனோங்கிற கிரீக் பிலாசபர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பெட்டர் டு ட்ரிப் வித் த ஃபீட் தென் வித் த டங். அட, யாரோ எதையோ சொல்லிட்டு போறாங்க, அதையே இப்ப என்கிட்ட சொல்ற அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில நாக்கால தடுமாறுறதை விட கால்களால தடுமாறுறது எவ்வளவோ மேல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இந்த வரிகள் உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். கால் தவறலாம், ஆனா வாய் தவறலாமா அப்படின்னு நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிக்கலாம். எல்லா சிச்சுவேஷன்லயும் அமைதியா இருக்கிறதும் தப்பு, எல்லா சிச்சுவேஷன்லயும் லொடான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. இப்ப பேசணும்னு சொல்றியா இல்ல பேசக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா, நான் சொல்ல போற இந்த 5 சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் சைலண்டா இருங்க. அது என்னன்னு சட்டுன்னு பார்த்துடலாம். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 4. நம்மளாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தபோது டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க? கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரும் அதே தான். சூசன் கெயின் எழுதிய குவைட் அப்படிங்கிற புக்ல முக்கியமான 5 விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத 1 by 1 பார்த்துடலாம். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல முக்கால்வாசி பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருக்காங்க. அவங்களாதான் தான் சோஷியல் மீடியால படு சுட்டி. ஆனா இன்ட்ரோவர்ட்னு சொல்லக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல அதிகப்படியா ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ஆத்தர் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, சைலண்ட் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். இந்த மௌனத்தை இறைவன் கூடயும் பிரபஞ்சத்து கூடயும் கனெக்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் கூட நாம பேசுறதுக்கான முதல் விஷயமே சைலன்ஸ் தான். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும்? சைலண்டா பேசணும். சரி, இன்னும் எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மௌனமான மொழியில இந்த யூனிவர்ஸ் கூட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. சரி, இப்போ நாம இந்த கண்டென்ட் குள்ள வருவோம். இங்கிலீஷ்ல ஒரு சூப்பரான கோட் இருக்கு தெரியுமா? A fool is known by his speech and a wise man by silence. நாம ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விகளையும் நமக்குள்ளேயே கேட்டுக்கணும். எப்போ, எங்க, எப்படி. ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருக்கவங்க கிட்ட போய் நாம சோகமான சில விஷயங்களை பேசக்கூடாது. நம்ம சிச்சுவேஷன் சரியில்லைனாலும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சரியில்லைனாலும் அந்த கான்வர்சேஷன் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா அமையாது. நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நாம தன்மையா தான் பேசி ஆகணும். நம்ம வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கன்ல இருந்து வர புல்லட்ஸ் மாதிரி. சரி, இப்போ சின்ன ராஜா கதை ஒண்ணு சொல்லவா? கிங் லூயிஸ் அப்படிங்கிறவரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு அரசர். இவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான அரசர். இதுக்கு காரணமே அவரோட அந்த சைலன்ஸ் தான். இவர்கிட்ட யாராவது நல்ல சந்தோஷமான செய்தியை சொன்னாலும் சரி, இல்ல சோகமான செய்திகளை சொன்னாலும் சரி, இவரோட ரியாக்ஷன் சைலண்டா தான் இருக்கும். சந்தோஷமான செய்திகளை கேட்டு துள்ளி குதிக்கவும் மாட்டாரு, சோகமான செய்திகளை கேட்டு வருத்தத்தோடவும் இருக்க மாட்டாரு. இது ஒரு மாதிரி நியூட்ரலான கேரக்டர் மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த கேரக்டர் தான் அவரை ஒரு பவர்ஃபுல்லான கிங்காவே மாத்திருக்கு. அவர் எப்போ என்ன யோசிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அதுவே இவர் மேல ஒருவித பயத்தையும் மரியாதையையும் ஏற்படுத்துச்சு. அதனால சூசன் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான். நீ அமைதியா இருந்தா பவர்ஃபுல்லான ஆளா மாறிடுவ அப்படிங்கிறது தான். அடுத்ததா சூசன் சொல்றது, நம்மளை பத்தி யாராவது புகழ்ந்து பேசினாலும் சரி, இல்ல நெகட்டிவான சில விமர்சனங்களை சொல்லும் போதும் சரி, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நாம அமைதியா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டாருன்னா தன்னோட பெருமைகள் எல்லாம் ஒண்ணா அடுக்க ஆரம்பிப்பாரு. அதை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஆளு என்ன பண்ணுவான்? என்ன ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, மைசூர்ல கூப்பிட்டாங்கன்னு தன்னோட பெருமைகள் எல்லாத்தையும் சும்மா அள்ளி விடுவான். அப்படியெல்லாம் சொல்றதுனால உங்களை பத்தி யாரும் பாசிட்டிவாலாம் நினைக்க மாட்டாங்க. இந்த பிஹேவியர் மத்தவங்க மத்தியில ஒரு நெகட்டிவான இம்பாக்ட தான் கிரியேட் பண்ணும். இதுவே அந்த இடத்துல நாம சைலண்டா இருந்து அவங்க சொல்றத பொறுமையா கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்மளை பத்தின பாசிட்டிவான இம்பாக்ட் தான் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். இதுதான் ஆத்தர் சூசன் எப்படி சொல்லிருக்காங்கன்னா, people will love talking to you when you don't talk. இது உண்மைதாங்க. நீங்க அமைதியா ஒருத்தர் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்ககிட்ட பேசுறவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் கிரியேட் ஆகும். அடுத்ததா நாம எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அமைதியா இருக்கணும் தெரியுமா? நமக்கு கோபம் வரும்போது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒர்க் பிளேஸ்ல உங்க பாஸ் நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக உங்களை திட்டிடுறாரு. அந்த இடத்துல நமக்கு என்ன தோணும்? நாம தப்பே செய்யாம அவர் திட்டுறாரே, நாம ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்மள ப்ரூவ் பண்றதுக்கு பேச ஆரம்பிப்போம். அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்ல போய் முடியும். ஏன்னா நம்ம கோபமா இருக்கும்போது நமக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் பீக்ல இருக்கும். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்தணும்னு நம்ம மூளைக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம கோபப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சா அந்த இடத்துல
இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும். அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் ஆற போடலாம். நம்ம கோவம் எல்லாம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நடந்த சிச்சுவேஷனை பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நம்ம அமைதியா இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணா அது கண்டிப்பா பாசிட்டிவா தான் முடியும். நாம கோவமா இருக்கும்போது அந்த கோவத்துல தான் சில வார்த்தைகளை பேசுவோமே தவிர அந்த சிச்சுவேஷனை கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும், தப்பு நம்ம மேல இல்லங்கிறத எப்படி புரிய வைக்கணும், இந்த பிரச்சனைய எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எந்தவித யோசனையும் நம்ம மூளைக்குள்ள வராது. அதுவே நமக்கு கோபம் வரும்போது நம்ம அமைதியா இருந்தோம்னா அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நம்ம மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். என்ன பேசணும், எப்படி பேசணும், இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் நமக்குள்ள தோணும். இதுதான் இந்த ஆத்தர் சைலன்ஸ் மேக் யூ மோர் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டீச்சர் தன்னோட கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேக்குறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பதில்களை சொல்றாங்க. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எந்தவித பதிலும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அதுக்காக அந்த டீச்சர் அந்த பையனை திட்டவும் செய்யறாங்க. ஆனா அடுத்த நாள் வச்ச டெஸ்ட்ல சைலண்டா இருந்த ஸ்டூடெண்ட் தான் அதிகமா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கான். அதை பார்த்த டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம். நேத்து குவெஸ்டின் பண்ணும்போது சைலண்டா இருந்தியே, ஆனா இப்ப எப்படி இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னான் தெரியுமா? டீச்சர், நான் அமைதியா இருந்து மத்த ஸ்டூடெண்ட் சொன்ன எல்லா விஷயங்களையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆன்சர்ஸை எழுதுனதுனால தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஆனா நீங்க இந்த சிச்சுவேஷன்ல சைலண்டா இருக்க கூடாதுங்க. உடனே தம்ஸ் அப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் என்னங்கறத பார்க்கலாம். சில பேரு எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பயங்கரமான அலப்பறைகளை கொடுப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்னால நம்மால அந்த காரியத்தை செய்ய முடியாம போலாம், இல்ல கொஞ்சம் கால தாமதம் கூட ஆகலாம். நாம எல்லார்கிட்டயும் சொன்னதால நாம அந்த செயலை செய்ய போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பொய்யாகும் போது கேலி கிண்டல்களுக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம நம்ம மேல இருந்த நம்பிக்கை போயிடும். இந்த சினாரியோவை ஒரு பக்கம் வச்சிடுவோம். அடுத்த சினாரியோ எப்படி இருக்கும் தெரியுமா? நாம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்றதுனால நமக்கு பிடிக்காத சிலர் இல்ல பலரும் என்ன செய்வாங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ற மாதிரியும் பேசுவாங்க. அப்போ நம்ம மைண்ட் என்ன ஆகும்? ஒருவேளை நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதோ அப்படின்னு யோசிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யணும்னு நினைச்ச விஷயத்த நாமளே செய்யாம கைவிட்டுடுவோம். எப்போதுமே நாம அடுத்தவங்க மனசுதான் படிக்க பழகணும். முதல்ல ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜ கவனிக்கணும். அதுவே அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு நமக்கு காட்டி கொடுத்துரும். எப்போதுமே நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம சைலண்டா இருந்து பேசுறவங்கள தான் அப்சர்வ் பண்ணணும். அதுதான் இந்த ஆத்தர் யூ வில் லேர்ன் அதர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு சிச்சுவேஷனுக்கும் பொருந்தும். எப்போ ஒருத்தவங்க நம்ம சொல்ற வார்த்தைகளை வேல்யூ பண்ணலையோ அந்த சிச்சுவேஷன்ல நாம கண்டிப்பா சைலண்டா தான் இருக்கணும். இந்த சைலன்ஸ் நமக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு மறுபடியும் நம்ம மேல ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். லாஸ்டா நான் சொல்ல போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்க நம்ம கிட்ட நெகட்டிவான ஒரு விஷயத்த பத்தி பேசும்போதும் இல்ல மத்தவங்கள பத்தி ஏதாவது குறை சொல்லும் போதும் நாம கண்டிப்பா சைலண்டா தான் இருக்கணும். அவங்க தான் மத்தவங்கள பத்தி பேசுறாங்களேன்னு நாமளும் மத்தவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம்னு எதையாவது பேச போய் அது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இன்னொருத்தவங்க காதுக்கு எட்ட இப்படி நாம சொன்ன ஒரு விஷயம் பல ரூபங்களா வளர்ந்து கடைசியில ஒட்டுமொத்த பழியும் நம்ம தலையில வந்து விழும். அதனால எப்போதுமே ஒருத்தவங்க மத்தவங்கள பத்தி குறை சொல்றாங்கன்னா அதை அமைதியா கேட்டுக்கோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கூட சின்ன பாயிண்ட கூட உங்களுக்கு எடுத்து கொடுத்துறாதீங்க. அப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வரும். இதுதான் இந்த ஆத்தர் சேஃப்டி ஃப்ரம் எனிமீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. நாம பேச தெரியாம சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு மிஸ் ஆகலாம். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல நாம பேசினதாலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு மிஸ் ஆயிருக்கும். இப்போ நச்சுன்னு 4 பாயிண்ட மாங்க் ஸ்டோரியில சொல்லவா? ஒரு 4 மாங்க்ஸ் மௌன விரதம் இருக்கலாம்னு முடிவு செய்யறாங்க. ஒரு ரூமுக்குள்ள போய் கேண்டில கொளுத்தி வச்சுட்டு அமைதியான முறையில தியானத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா காத்து வீச ஆரம்பிக்குது. அத பார்த்த முதல் மாங்க் என்ன சொல்றாரு? ஐயோ, அந்த கேண்டில் அணைய போகுதே அப்படின்னு. அதை கேட்ட 2வது மாங்க் என்ன சொல்றாரு? நாம சைலண்டா இருக்கணுங்கிறது தான் இந்த மெடிடேஷனே. உன்னால இப்போ என்னோட மெடிடேஷனும் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட 3வது மாங்க் கோவப்பட்டு ஐயோ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாரு. இப்போ கடைசியா இருந்த மாங்க் என்ன சொல்லிருப்பாரு? ஏன் முட்டாளுங்களா, நீங்க எல்லாரும் பேசிட்டீங்க, இந்த மெடிடேஷன்ல நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு தற்பெருமை பேச ஆரம்பிச்சாரு. ஆக மொத்தத்துல அந்த 4 மாங்க்ஸுமே சைலண்டா பிரேக் பண்ணதால அந்த மெடிடேஷனை சரியா செஞ்சு முடிக்கல. ஃபர்ஸ்ட் மாங்க் என்ன பண்ணாரு?
தன்னோட மெடிடேஷன்ல கவனம் செலுத்தாம கேண்டில் அணைஞ்சிட போதேன்னு மத்த விஷயத்துல தன்னோட கவனத்தை செலுத்தினாரு. அதனால அவரோட சைலண்ட் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த மாங்க் என்ன பண்ணாரு, தன்னோட வேலைய பார்க்காம நான் சரியாதான் இருந்தேன், நீ தான் தப்புன்னு அடுத்தவங்கள பாயிண்ட் பண்ணாரு. அதனால அவரோட சைலண்டும் பிரேக் ஆயிடுச்சு. மூணாவது மாங்க் என்ன பண்ணாரு, தன்னோட கோவத்தால தன்னோட சைலண்ட பிரேக் பண்ணிட்டாரு. கடைசியா இருந்த நாலாவது மாங்க் தன்னை பெருமையா பேசிக்கணுங்கிறதுக்காக தன்னோட சைலண்ட பிரேக் பண்ணிட்டாரு. இப்ப புரியுதா நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி அமைதியா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு? உங்களை இன்ட்ரோவர்ட்னு சொன்னவங்களுக்கு சட்டு புட்டுன்னு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி இன்ட்ரோவர்ட்டோட பவர் என்னன்னு தெரியுமா, தெரியலனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கெத்தா சொல்லுங்க. மௌனம் உங்கள் மொழியாகட்டும், புன்னகை உங்கள் பதிலாகட்டும். இதனால உங்க மதிப்பு உயர்றது மட்டும் இல்லாம உங்க வார்த்தைகளுக்கான மதிப்பும் உயரும். இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறீங்கன்னா ஐ எம் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கேங்ல புக்ஸ் படிக்கவே பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி புக்ஸ் படிக்க தான் பிடிக்கல, அட்லீஸ்ட் கேட்கவாது செய்ய அப்படின்னு சொல்லுங்க. அட இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாம போனா எப்படி? லைக் பண்ணா மட்டும் போதுமா? பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் சூப்பரான வேற ஒரு புக் ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பை, see you.